நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பதில் கிடைத்து விட்டது குருதேவா, என் பிரச்சனைக்கு பதில் கிடைத்து விட்டது. தாரகாட்சனை எதுவும் செய்யலாம், கடலிலே வீசி விடலாம், மலையிலிருந்து கீழே உருட்டலாம், மண்ணிலே புதைத்து அவன் கழுத்தையே வெட்டி எடுக்கலாம். அவனை மரணம் நெருங்கவே நெருங்காது. அவன் மடியத்தான் வேண்டுமெனில் சிவபெருமான் தான் கொல்ல வேண்டும். மரணத்தை வென்று விட்டேன் குருதேவா. என்ன முடிவெடுக்க போகிறாய், அதை சொல். நான் தாரகாட்சனின் வயிற்றை கிழிக்கப் போகிறேன். அவன் வயிற்றுக்குள் என் மரணம் ஓய்வெடுக்கிறது. நான் அதன் இறுதி குரலை கேட்க விரும்புகிறேன். என்ன கோலம் இது மன்னா? தாம் எங்கே கையில் வாளுடன் கனலாக செல்கிறீர்கள்? சிவமைந்தனை கொல்வதற்கு. மன்னவா, மன்னவா, சிவமைந்தனோ என் மைந்தன் வயிற்றில் அல்லவா இருக்கிறான்? என் மைந்தன் வயிற்றை வாளால் கிழித்து அவனை எடுப்பேன். கூடாது மன்னவா, நான் பெற்ற மகனை கொல்கிறீர்களா? ராணி, என் உயிர் போகாதிருக்க சிவமைந்தனை கொல்லச் செல்கிறேன். தாரகாட்சன் வயிற்றுக்குள் என் மரணம் பதுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. மரணத்தை மரணமடைய செய்ய போகிறேன் மகாராணி, விடமாட்டேன். என்ன மன்னவா இது? என் தாரகாட்சன் இறந்து விடுவான். நான் இறக்காமல் இருக்க இப்படி செய்ய வேண்டும். நீயும் கூட நான் வாழ்வதையே முதலில் நினைக்க வேண்டும். நான் உன்னை மாலையிட்ட மணவாளன். மணவாளன் அமரனாவதை தடுக்கிறாயா? பேராசை எனக்கு சாகாமல் இருக்க என் சாவுதான் சாக வேண்டும். என்னை வாழ வைக்க உதவப் போவது இந்த வாழ்தான். வேண்டாம் மன்னா, வேண்டாம். இறைவா, கைலை நாதா, தேவாதி தேவா, ஏ ஜெகதீஸ்வரா, தமது கண்களை திறவுங்கள் பிரபு, திறவுங்கள். தமது தவத்தை கலையுங்கள் பிரபு. ஏன் தேவி, என்ன விஷயம்? ஏன் இப்படி வேதனையுடன் நிற்கிறாய்? சுவாமி, தாரகாசுரன் கார்த்திகேயனை கொல்ல துடிக்கிறான். பிரபு, தாம் நகைக்கிறீர்களே, நமது மைந்தன் உயிர் மீது உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? தேவி, தாயின் பரிவுடன் என் தேவி பேசுவது விந்தையே. ஒன்றை மறக்கிறாய், கார்த்திகேயன் உனது மைந்தன். நீ இப்படி அச்சம் மிகுந்து... இல்லை பிரபு, மைந்தனின் துன்பத்தை காண இயலாது. தாம் ஒரு யோகி, தங்களுக்கு ஆசைகள் ஏதும் இல்லை. தாங்கள் பேரழிவையும் பேரின்பமாக நினைக்கக்கூடியவர். அப்படி நான் இல்லை. ஹே தேவி, நீயும் நானும் ஒன்றுதானே? எது நானோ அதுவே நீதான். எங்கு நீயோ அங்கு நானும். தாய் மகனை காக்கின்ற நினைப்பில் உள்ளாய். அதுபோல் என் பக்தனை காக்க நானும் முயற்சிக்கின்றேன். இதெல்லாம் நம் மைந்தனை வெளியே எடுக்காதிருக்கத்தான். உனக்கு தெரியாதா? எப்போது என் பக்தனை காக்கின்றேனோ அப்போதே என் மைந்தனும் காக்கப்படுகிறான். தந்தையே, வாளேந்தி வந்திருக்கிறீர்களே? ஆம், வாழும் வழி தேடி வந்திருக்கிறேன் மகனே. வாழ் ஏந்துவது ஆளும் ஒரு மன்னவனுக்கு எதிரியை வெட்டி வீழ்த்துவதற்கு. மகனே, சிவமைந்தனை வதம் செய்ய வந்திருக்கிறேன். மதமா எவ்வாறு?
சிவமைந்தன் இவர் வயிற்றுக்குள் இருக்கிறான். மகனே, உன் வயிற்றை கிழிப்பேன், அவனை எடுப்பேன். வேண்டாம் மன்னவா, அப்படி செய்து விடாதீர்கள். மகனின் வயிற்றை தந்தை கிழிப்பதா? தாரகாட்சன் செத்து விட மாட்டான். அவனுக்கு சாவே கிடையாது. எப்படியாவது சிவமைந்தன் சாக வேண்டும். அப்போதுதான் மன்னர் அமரன் ஆவார். தந்தையே, தாம் கார்த்திகேயனை கொன்று விடுங்கள். வேண்டாம் மன்னா, வேண்டாம். அரக்கர்வெந்தே எடுவாளை கிழி வயிற்றை. அரக்கர்வெந்தே, வாஸ்தவனை தடுக்கிறதா? வீசுவாரை தடுவாராதே, முடிவுன் பணியை.